நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தோரணம். இந்த ஒரு சாதாரண தோரணம் இந்த மாதிரி சாதாரண பணம் ஓலை இந்த மாதிரி அழகாக மாறுது பாருங்கள். இது வந்து நிறைய பேருக்கு செய்யவே தெரியாது. வீட்டில் மரம் இருந்தாலும் இந்த தோரணம் எப்படி கிழிக்கணும்னு தெரியாது. இந்த ஒரு தோரணத்தை தென்னை ஓலையிலேருந்து வர்றது மொனை கொடுத்து இந்த மொனை குருத்தை கட் பண்ணி இதில் வந்து மூணு 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 பாகமாக 1 2 பாருங்கள். இது என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது இது தலைக்கீழ மாற்றிடணும். மாற்றிட்டு கிராஸ் பண்ணி கட் பண்ணணும். பாருங்கள் 1 2 சைடாக 3. அந்த தென்னை ஓலையிலேருந்து கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக இது குருத்து ஓலை நாங்கள் இது எடுத்துகிட்டு அந்த மட்டையிலேருந்து வெட்டி இதை எடுத்து தனியாக எடுத்துகிட்டு தனித்தனி பீஸ் எடுத்துகிட்டு இது பாருங்கள். இது ஆஃப் வெல்லம் கிழிக்கணும், வாட்டர். ஆமாம், 3/4 வெல்லம் கிழிக்கணும், கொஞ்சம் தான் இருக்கணும். 3 பாகம் கிழிச்சிட்டு இது என்ன பண்ணணும், இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த சைடு பேக் சைடு அப்படியே ஒன்று மடிக்கணும், இன்னொன்று இந்த பேக் சைடு இப்படியே மடிக்கணும். இது கிழிஞ்சு போச்சு, இது வேணாம், வேறு காமிக்கிறேன். 1 2 3. ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணி இப்படி மடிச்சிடணும். ரெண்டாவது வந்து இப்படி மடிச்சிடணும். பார்த்தீங்களா, ராக்கெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு 1 இந்த சைடு 1. இதுலேயே பல வகையாக பின்னுவாங்க தோரணம். ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதுலேயே இன்னொரு ஸ்டெப்பு மாதிரி பூ கொத்து மாதிரி வரும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம கஸ்டமைஸ் நம்ம புதுசாக ரெடி பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், சாமந்தி பூ ஒன்று வைக்கிறோம், ஒரு ரோஸ் ஒன்று வைக்கிறோம், திருப்பி ஒரு சாமந்தி வைக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே கட்டுப்பா, வெளியே கட்டு பார்ப்போம். கட்டிட்டு இன்னொரு டைம் சொல்லி தரோம், வாங்க பார்ப்போம். இங்கே வாங்க, அதை கட்டுப்பாங்க. சேர் போட்டு கட்டு. சொல்கிறேன், 3 ஸ்டெப்பு வருது. இதில் ஒரு சாமந்தி, இதில் ஒரு ரோஸு, இதில் ஒரு சாமந்தி. இந்த அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜடை கல்யாண பொண்ணுக்கு ஜடை மாதிரி இருக்குதா. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கையிலே எவ்வளோ இருக்குது விஷயம், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்த தள்ளி கட்டு, தள்ளி போடு, ஒரு ட்ரே தள்ளி போடு, அவங்களே போடுறான். அதே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்ன அழகாக இருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கு பாருங்கள். லட்சக்கணக்கு கோடியில் கணக்கில் நீங்கள் செலவு பண்ண விட இதேமாதிரி ஒரு அழகு வராது. எப்படி அதேமாதிரி பார்த்து உங்கள் வீட்டுக்கு இதேமாதிரி தோரணம் கட்டுங்க. ஏங்க இந்த தோரணத்தை பாருங்க, என்னமா இருக்குது பாருங்க. ஏங்க இந்த தோரணத்தை பாருங்க, என்னமா இருக்கு பாருங்க, என்னமா இருக்கு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ஜாலியாக கொண்டாடலாம். அதே மாதிரி நீங்கள் தோரணம் வாங்கியும் நீங்கள் பூ இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி.